நம்மள நிறைய பேர் 2017 வெளிவந்த தீரன் அதிகாரம் அப்படிங்கிற படத்தை பார்த்துருப்போம். அதில் பவேரியா அப்படிங்கிற ஒரு கேங் கொடூரமான முறையில் கொள்ளையடிச்சு கொலை பண்ணிட்டு இருப்பாங்க. அதே போல் ஒரு சம்பவம் தான் இது. சொல்ல போனால் அதை விட பல மடங்கு பயங்கரமான ஒரு சம்பவம். ஒரு காலத்தில் நம்முடைய நாட்டில் ஒரு சம்பவம் நடந்து கொண்டிருந்தது. அதாவது வேலை விஷயமா வீட்டை விட்டு வெளியே போறவங்க திரும்ப வருவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு வீட்டுல இருக்கிறவங்க உயிரை கையில பிடிச்சிட்டு வாசலையே பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு கொடூரமான சம்பவம் அன்னைக்கு என்ன நடந்தது? அது சரியா 18ஆம் நூற்றாண்டின் இறுதியில் இந்தியாவின் பல சாலைகளில் ஒரு மர்மம் நடந்தது. சில வியாபாரிகள் வியாபாரம் செய்யறதுக்கு போறாங்க. ஆனா அவங்கள பத்தி எந்த ஒரு தகவலும் அதுக்கப்புறம் இல்லை. அவர்கள் சென்ற வழியில் பலர் தேடி பார்த்தனர். ஆனால் எந்த ஒரு தடயமும் இல்லை. இதே போல் பலர் சென்ற தடயம் இல்லாமல் மாயமாக போனார்கள். இது கேட்கிற நமக்கு ஏதோ பேய் கதையோ அல்லது அந்த காலத்தில் சொல்லப்பட்ட கட்டுக்கதையாகவோ தோணலாம். ஆனால் இது நமது இந்திய வரலாற்றில் நடந்த ஒரு உண்மையான சம்பவம். பிரிட்டிஷ் இந்தியா அரசின் அதிகாரப்பூர்வ இன்வெஸ்டிகேஷன் மூலம், நீதிமன்ற ஆவணங்கள் மூலமும் 1830 சேகரிக்கப்பட்ட சாட்சிகளின் மூலமும் உண்மை என நிரூபிக்கப்பட்ட வரலாற்று உண்மை சம்பவம். ஒரு கொள்ளை கூட்டத்தால் நடத்தப்பட்ட கொள்ளை சம்பவம். ஒரு தேசமே பயப்படுற அளவுக்கு. அப்படி யார் இந்த கொள்ளையர்கள்? 18ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் வெளியே பயணம் போறவங்களுக்கு நம்ம இப்ப பயன்படுத்துறது போல வாகனங்கள் எல்லாம் கிடையாது. கால்நடையாகவோ நடந்து போவாங்க, இல்லைன்னா மாட்டு வண்டி, குதிரை வண்டி, அப்படிதான் பழக்கத்தில் இருந்தது. அப்படி போறவங்க வழியில அவங்கள் போல் வேற ஏதாவது ஒரு குழுவை பார்த்தா அவங்களையும் தங்கள் குழுவோட சேர்த்து நடப்பாங்க, இல்லைன்னா அவங்க குழுவோட சேர்ந்தும் போவாங்க. இது ஒரு பாதுகாப்பு, அப்படித்தான் நம்ம நினைப்போம். நம்ம மட்டும் இல்ல, அந்த மக்களும் அதை தான் நினைச்சாங்க. ஆனால் அந்த கொள்ள கூட்டத்துக்கு இதுதான் ஒரு சுலபமான வழி. எல்லோரும் கூட்டமாக இருக்கிறது, கொள்ளையடிக்க வரவங்களுக்கு எப்படி சுலபமான வழின்னு சில பேருக்கு சந்தேகம் வரும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க, உங்களுக்கு புரியும். அப்புறம் நம்ம வீடியோவுக்கு சின்னதாக ஒரு லைக் மட்டும் கொடுங்க. இந்த கொள்ளை கூட்டம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தா, அந்த சாதாரண மக்கள் இருக்கிற கூட்டத்தில் தாங்களும் ஒரு வியாபாரி மாதிரியோ இல்லைன்னா சாதாரண ஒரு மக்கள் மாதிரியோ உள்ள நுழைவாங்க. அப்படியே அவங்க கூட சாதாரணமாக பேசி பழகி ஒன்னா சாப்பிட்டு அவங்க நம்பிக்கையும் பெறுவாங்க. அப்புறம்தான் இவங்களோட கொடூரமான திட்டம் அரங்கேறும். இவங்க போடுற திட்டம் எப்படின்னு பார்த்தா, அதுல கத்தியும் இருக்காது, ரத்தமும் இருக்காது, அவ்வளவையும் சின்ன சத்தம் கூட இருக்காது. இந்த கொள்ள கூட்டம் இது ஒரு கொலைகார கூட்டம். இந்த கொலைகார கூட்டத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு பழக்கம் இருந்தது. இவங்க கொலை பண்ணுற அந்த நபரோட உடம்பிலிருந்து ஒரு சொட்டு ரத்தம் வெளியே வந்தாலும் சரி, இல்லை சின்ன சத்தம் வந்தாலும் சரி, அவங்களோட அந்த கொலையை அவங்களோட தெய்வம் ஏத்துக்கலன்னு அர்த்தம். ஆமா, கொள்ளடிக்கிறது இவங்களுக்காக, ஆனால் கொலை பண்றது அவங்க தெய்வத்துக்காக அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒரு பேர் பலியிடுதல் அப்படின்னு சொல்லியிருக்கானுங்க. அது மட்டும் இல்ல, இவங்க கொலை பண்ண பயன்படுத்திய ஆயுதம் என்னன்னு தெரிஞ்சா அது நமக்கே பெரிய அதிர்ச்சியா இருக்கும். அது ஒரு மஞ்சள் துணி, அப்புறம் ஒரு வெள்ளி நாணயம். மஞ்சள் துணியில வெள்ளி நாணயத்தை முடிச்சு போட்டு பின்பக்கம் இருந்து கழுத்துல மாட்டி சுருக்கு போடும் பொழுது ஒரு சின்ன சத்தம் கூட இல்லாம உயிர் பிரிஞ்சு போயிடும். அந்த அப்பாவி மக்களுக்கு அங்கு என்ன நடந்தது என்று கூட தெரியாது. கிட்டத்தட்ட 1000 பேர் கிட்ட இந்த கொள்ள கூட்டத்தால் கொன்னு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் வில்லியம் ஹென்றி ஸ்லீமன் தலைமையில் நடந்த விசாரணையில் கண்டுபிடிக்கிறாங்க. இன்வெஸ்டிகேஷன் இன்னும் தீவிரப்படுத்தப்பட்டது. இன்னும் பல அதிர்ச்சி சம்பவங்களும் வெளியே வந்தன. அது சரியா 1830 ஆண்டு மத்திய இந்தியா புந்தல்கேட், மால்வா, ராஜ்புதனா, அவத் மற்றும் டெக்கான் பகுதிகளில் ஒரே மாதிரியாக பல புகார்கள் வந்தன. ஒவ்வொரு மாவட்டங்களிலும் தனித்தனி இன்வெஸ்டிகேஷன் நடத்தப்பட்டது. ஆதாரம் எதுவுமே கிடைக்கவில்லை. ஆனால் அனைத்து அறிக்கைகளையும் ஒன்றாக ஒப்பிட்ட போது ஒரு பொதுவான விஷயம் ஒத்துப்போனது. அது என்னன்னா, பலியானவர்கள் அனைவருமே நீண்ட தூர பயணிகள். அவர்கள் கடைசியாக வழியில் சந்தித்த சில புதிய நபர்களுடன் சேர்ந்து பயணம் செய்ததாக பார்த்த சாட்சிகள் கூறியிருந்தன.
ஆனால் அதன் பிறகு அவர்கள் யாரும் உயிருடன் இல்லை. இந்த குழுவினர் சாதாரணமான கொள்ளையர்களைப் போல காட்டில் ஒளிந்து தாக்கவில்லை. அவர்களின் மிகப்பெரிய ஆயுதமே பொறுமைதான். சில நேரங்களில் அவர்கள் ஒரு பயணக்குழுவுடன் 3 நாட்கள், சில நேரங்களில் 1 வாரம், சில சமயங்களில் அதைவிட அதிக நாட்கள் கூட ஒன்றாக பயணம் செய்வர். அவர்களுடன் சிரிப்பார்கள், உணவை பகிர்ந்து சாப்பிடுவார்கள், பாதையில் நோய்வாய்ப்பட்டவர்களுக்கும் உதவுவார்கள், பயணத்தின் ஆபத்துகளை பற்றி பேசுவார்கள். கிட்டத்தட்ட ஒரு நல்ல நண்பர் போலவே நம் கண்களுக்கு தெரிவார். இதனால் அவர்கள் மீது யாருக்கும் எந்த ஒரு சந்தேகமும் வரவில்லை. இந்த குழுக்களில் ஒவ்வொருவருக்கும் தனித்தனி பொறுப்புகள் இருக்கும். சிலர் புதிய பயணிகளுடன் உரையாடி நம்பிக்கை ஏற்படுத்துவார்கள். சிலர் இரவில் தங்க ஏற்ற இடங்களை தேர்வு செய்வார்கள். சிலர் சுற்றுப்புறத்தில் வேறு யாராவது வருகிறார்களா என்றும் கவனிப்பார்கள். அதன் பிறகுதான் இவர்களின் வேட்டையும் தொடரும். ரொம்ப நேரமா குழுன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். இந்த குழுவிற்கு தனியா பேர் அடையாளம் எல்லாம் இல்லையான்னு கேட்டா இருக்கு. இந்த கேங்கோட பேர் தக் கேங். பிரிட்டிஷ் அதிகாரி வில்லியம் ஹென்றி ஸ்லீமன் பின்னர் பதிவு செய்த குறிப்புகளில் தக் குழுவினர் ஒரே மதத்தை சேர்ந்தவர்கள் இல்லை என்று குறிப்பிடுகின்றனர். இவர்களில் பல்வேறு மதங்களை சேர்ந்தவர்கள், 4 வகையான மொழி பேச தெரிந்தவர்கள் அப்படின்னு இன்வெஸ்டிகேஷன்ல தெரிய வருது. அதனால் தான் இவங்களால எல்லா மொழி பேசுகிற மக்கள் கூடயும் ஈஸியாக கான்டாக்ட் வைக்க முடியுது. பிரிட்டிஷ் ஆபீசர் வில்லியம் ஹென்றி ஸ்லீமன் சேகரித்த தகவலின்படி தாக்குதல் தொடங்குவதற்கு முன் குழுவில் இருந்த ஒருவரிடமிருந்து ஒரு குறிப்பிட்ட சிக்னல் வழங்கப்பட்டதாக சில சாட்சியங்கள் கூறுகின்றன. அந்த சிக்னல் கிடைத்தவுடன் ஒரு நொடியில் தாக்குதல் ஆரம்பமாகும். பலியானவர்கள் எதையும் புரிந்து கொள்வதற்குள் பின்னால் நின்றிருந்த ஒருவர் ரூமாலே கழுத்தில் இருக்குவார். ரூமால் அப்படின்னா அவங்க கொலை பண்ணுவதற்காக வச்சிருந்த அந்த மஞ்சள் துணி. தக்குழுவை சேர்ந்த மற்றவர்கள் கைகள் மற்றும் கால்களை பிடித்து எதிர்ப்பதை தடுக்க முயற்சிப்பார்கள். இவை அனைத்தும் சில வினாடிகளில் முடிந்துவிடும். ஏன் அவர்கள் இந்த முறையை தேர்ந்தெடுத்தார்கள் என இதற்கு பல காரணங்களை விசாரணை பதிவுகள் குறிப்பிடுகின்றன. முதலாவது, துப்பாக்கி சத்தம் இல்லை. இரண்டாவது, வாளால் ஏற்படும் பெரிய காயங்கள் இல்லை. மூன்றாவது, அருகில் இருந்தவர்கள் எதையும் கவனிக்காமல் இருக்க வாய்ப்புகள் அதிகம். அவர்களின் நோக்கம் வெறும் கொள்ளை மட்டுமல்ல, எந்த ஒரு தடயமும் இல்லாமல் மறைந்து விடுவதுதான். கொலை நடந்த பின்பு அந்த உடலை வச்சு இன்வெஸ்டிகேஷன்ல கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு கேட்டா அதற்கும் இந்த கேங் ஒரு பெரிய பிளான் போட்டு வச்சிருந்தாங்க. அதாவது ஒரு குழுவை வேட்டையாட போறதுக்கு முன்னாடி அந்த குழுவில் உள்ள ஒவ்வொரு நபருக்கும் தனித்தனியா சவக்குழி தோண்டி வச்சுட்டு தான் இவனுக்கு வேட்டைக்கே போறானுங்க. இதனால் எந்த ஒரு தடயமும் இருக்காது, கொலை செய்யப்பட்ட உடலும் இருக்காது. இந்த சம்பவம் இந்தியாவை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆட்டம் காண வைத்தது. இந்த கொள்ள கூட்டத்தோட மாஸ்டர் மைண்ட் பெக்ராம் என்ற ஒருவன். இவன் ஒரு இந்திய கிட்லர் போலவே அனைவரையும் பயத்தின் உச்சிக்கே கொண்டு சென்றான். இவன் கிட்டத்தட்ட 931 பேரை கொன்றதாக இன்வெஸ்டிகேஷன்ல இவன் கூட்டாளி ஒருவனிடமிருந்து பெறப்பட்ட தகவல்கள் மூலம் தெரிய வந்தது. ஆனால் இன்னொரு இன்வெஸ்டிகேஷன்ல 1000 பேரை கொன்றதாகவும் தகவல் வந்தது. ஆனால் தக் குழுவில் உள்ள சில நபர்களை விசாரித்த போது 1000க்கும் மேல் கொண்டுள்ளதாகவும் தகவல் வந்துள்ளது. உலகில் அதிக கொலை செய்த ஒருவன் என இவனை பற்றி சில டாக்குமெண்ட்ரி ரிப்போர்ட்டுகளும் உள்ளன. இந்த கூட்டத்தில் உள்ள சில நபருக்கு தூக்கு தண்டனையும் சில பேருக்கு ஆயுள் தண்டனையும் நீதிமன்றத்தால் வழங்கப்பட்டது. அதன் பிறகு இந்த தக் குழுவை பற்றி எந்த ஒரு தகவலும் இல்லை, உயிர் பலியும் நடக்கவில்லை. ஆனால் சில நபர்கள் தக்குழுவை சேர்ந்த சில பேரை சில இடங்களில் பார்ப்பதாக தகவல் அடிக்கடி வெளிவந்து கொண்டிருந்தன. ஆனால் விசாரணையில் இதை பற்றி சாலிட் இன்ஃபர்மேஷன் எதுவுமே இல்லை. காலப்போக்கில் இந்த தக்குழுவை பற்றிய தகவலும் செய்தியும் மறைந்தே போனது. நம்ம சேனல்ல உள்ள வீடியோஸ் பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க.